நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக கிளம்பியிருக்கிறோம். இந்த நாளில் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மூமின்கள் முஸ்லிம்களின் மீதும் அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தில் மனித இனத்துக்கு தேவையான அனைத்து விதமான அறிவுரைகளையும் அனைத்து விதமான படிப்பினைகளையும் சட்டங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வின் மார்க்கமான இந்த தூய இஸ்லாம், சத்திய மார்க்கமான சத்திய இஸ்லாமான இந்த தூய இஸ்லாம் மனிதர்களுக்கேற்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா மனித இனத்தை படைத்து மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த மகத்தான வாழ்வியல் நெறி இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை ஒருவர் தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமீனாக, ஆகிரத்தை ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஒரு மூமீனாக இந்த துனியாவிலே வாழுகிற பொழுது அல்லாஹுவால் அந்த மூமீன் சோதிக்கப்படுவான் என்பதையும், அந்த சோதனைகளை அல்லாஹ் மூமீனுக்கு கொடுப்பதின் மூலமாக, மூமீனை அல்லாஹ் சோதிப்பதின் மூலமாக பல நன்மைகள் அந்த மூமீனுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
அல்லாஹும் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷ்ஷிரி ஸாபிரீன். உங்களை நாம் சோதிப்போம், பயத்தை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம், வறுமையை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம், விளைச்சல்களில் பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி, விளைச்சல்களில் இழப்பை ஏற்படுத்தி, பொருளாதாரத்தில் இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம், உங்களுடைய உயிர்களின் மூலமாகவும் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு சோதனை என்பது, முசீபத் என்பது 4 விதத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் பயத்தை கொடுத்து நம்மை சோதிப்பதாக சொல்லுகிறான், பசி வறுமையை கொடுத்து நம்மை சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், வருமானத்தில் பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தி குறைவை ஏற்படுத்தி நம்மை சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், உயிர்கள் மூலமாகவும் நாம் சோதிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ ஸமராத்தி வ பஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, பொறுமைசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். நற்செய்தி கூறப்பட்ட, நன்மாராயம் கூறப்பட்ட அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ முசீபத்தோ கஷ்டமோ ஏற்பட்டால், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட உண்மையான மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் ஒரு முசீபத்தை கொடுத்தால், முசீபத் என்ற வார்த்தை இருக்கிறதே அது குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. முஸ்லிம் சமூகத்தில் அந்த முசீபத் என்ற வார்த்தையை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், முசீபத்துங்கிறது என்னமோ தப்பான வார்த்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பான வார்த்தை கிடையாது. முசீபத் அப்படின்னா கஷ்டம், சோதனை என்று அர்த்தம், துன்பம் என்று அர்த்தம். அப்ப அவர்களுக்கு ஏதாவது முசீபத்தோ சோதனையோ துன்பமோ ஏற்பட்டால் அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள். நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவனிடமே மீண்டும் திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு அடியான் அல்லாஹுவால் சோதிக்கப்படும் போது, சில சோதனைகளின் மூலம் அந்த மூமினை அல்லாஹ் சோதிக்கும் போது, நம்மளை படைச்ச அல்லாஹ், நாம அவனுக்குரியவன், நாம அந்த நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு உரியவனாக இருக்கிறோம். அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள் எல்லாம் அற்பமானது. நாமளே ஒரு நாள் அல்லாஹ்ட்ட போகத்தானே போறோம். நாம அல்லாஹ்வுக்குரியவன், நாமளே அல்லாஹ்ட்ட ஒரு நாள் போக போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மூமினுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக, பாதிப்பாக தெரியாது. அப்ப அந்த மூமின் பாதிக்கப்படும் போது, சோதிக்கப்படும் போது அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்கக்கூடியவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்துன் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் அருளும் ஆசியும் உண்டு, அவர்களே நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரெல்லாம் சோதிக்கப்படும் போது பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்து நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்களோ, அத்தகைய மூமின்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களின் இறைவனின் அருளும் அவர்களின் இறைவனின் ஆசியும் ரஹ்மத்தும் உண்டு, அவர்களே நேர்வழிக்கு உரியவர்கள், நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வின் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டுக்கு என்ன பெயர்? லவ்ஹுல் மஹ்ஃபூல்.
லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஏடு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூல்னா என்ன? பாதுகாக்கப்பட்ட ஏடு. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட ஏடு. அப்ப அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டுல அல்லாஹ் எல்லாத்தையுமே பதிவு செய்து வைத்திருக்கான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இருக்கிறது. நாம நம்ம தாயின் கருவறையில குழந்தையாக உருவாகி பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணிக்கின்ற வரைக்கும், மரணத்துக்கு பிறகும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் எல்லாமே அல்லாஹ் நாம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நமக்கு அல்லாஹ் எழுதிட்டான். நமக்கு எழுதப்பட்ட அத்தனையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டுல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையுமே அல்லாஹ் பதிஞ்சு வச்சிருக்கான், எல்லாத்தையுமே அல்லாஹ் அதுல பதிவு செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றிய குர்ஆன்ல நிறைய வசனங்கள் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக, அறிவுரையாக இருக்குது. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட தூய்மையான அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு ஏடு, ஒரு அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய டைரி மாதிரி. அதுல எல்லாத்தையுமே அல்லாஹ் எழுதியிருப்பான். அவன் படைச்ச வானங்களை பத்தி, பூமியை பத்தி, மனிதர்களை பத்தி, அவன் தேர்ந்தெடுத்த நபிமார்களை பத்தி, அவன் இறக்கி வச்ச வேதங்கள், எல்லா வேதங்களும் குர்ஆன் உட்பட அத்தனை வேதங்களுமே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கும். இதுல அல்லாஹ் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி சொல்லுகிற பொழுது 57வது சூறாவான சூரா ஹதீதுல 22வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ஸாலிக அலல்லாஹி யஸீர். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பூமியிலோ, அல்லாஹ் படைத்த இந்த பூமியிலோ அல்லது உங்கள் ஒவ்வொருவரிடமோ, உங்களிடமோ, இந்த பூமியிலோ, உங்களின் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலோ, இந்த அல்லாஹ் படைச்ச இந்த பூமியிலோ அல்லது வானத்திலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமாக இருந்தாலும், நிகழ்கிற எந்த நிகழ்வா இருந்தாலும், இந்த பூமியில் வாழ்ற ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வு, அல்லாஹ் படைச்ச பூமியான இந்த நிலம், அல்லாஹ் படைச்ச கடல், அல்லாஹ் படைச்ச வானம், மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து, அப்ப பூமியிலையோ அல்லது உங்களையோ சம்பவிக்கிற எந்த சம்பவமாக இருந்தாலும், நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும், அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்பு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் ஏட்டில் அது இல்லாமல் இல்லை. ஒரு சம்பவம் இன்னைக்கு பூமியில நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னா, அதை நேற்று இருந்த அல்லாஹ் அதை விதிக்க மாட்டான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட வெனிசுலா என்று சொல்லப்படுகிற நாட்டுல மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு பல நூறு மக்கள் மரணிச்சிருக்காங்க. எத்தனையோ பகுதிகள், அதாவது அந்த வெனிசுலா என்று சொல்லப்படுகிற நாடு மிக பிரம்மாண்டமாக கட்டி அமைக்கப்பட்ட கட்டிடங்களை கொண்ட ஃபாரின் என்று சொல்லப்படுகிற மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய நாடுகள்ல மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது. அந்த வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். பூகம்பத்தில் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக அழகாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் பூமிக்குள்ள, மண்ணுக்குள்ள போயிடுச்சு. எத்தனையோ ஆயிரம் மக்களை காணான்னு சொல்றாங்க. இத்தனை ரிக்டர் என்ற அளவுல வந்த அந்த சாதாரண நிலநடுக்கம், பூகம்பம் ஒட்டுமொத்த அந்த வெனிசுலா தேசத்தையே பாதிக்க செஞ்சிருச்சு. இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பாதிப்பை அந்த வெனிசுலாங்கிற நாடு சந்திச்சதாக மீடியாக்கள் சொல்லுகிறது. அப்ப சில தினங்களுக்கு முன்பு வெனிசுலா நாட்டில் நடந்த அந்த பூகம்பம், அது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில் உள்ள எந்த மனுஷனுக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் வரும்னு தெரியாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பகுத்தறிவு இருக்கிறது, அது யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு, மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் 6 அறிவை கொடுத்திருக்கிறான்.
மனிதன் மட்டும்தான் நாளை மறுமையில அல்லாஹுவால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கும் பாவிகளாக இருந்தால் நரகத்திற்கும் செல்ல முடியும். அடுத்து ஜின்கள், ஷைத்தான்கள். அப்ப அல்லாஹ் படைச்ச உயிரினங்கள், அவன் படைத்த படைப்புகளில் மனித இனத்திற்கும் ஜின்னு இனத்துக்கும் தான் அல்லாஹ் நல்லது கெட்டதை பிரித்து அறியக்கூடிய, நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய அந்த 6வது அறிவு என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவை மனித இனத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட இந்த மனுஷன் விஞ்ஞான வளர்ச்சியில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த மனிதன், அறிவியல் வளர்ச்சியில முன்னணியில இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அவனுடைய அறிவியல் அறிவை பயன்படுத்தி, விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியப்படுற மாதிரி டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு ஆபத்தை மனுஷனால கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் அவன் படைச்ச அற்பமான உயிரினங்கள் இருக்கிறது, அதுக்கு இந்த நாலேஜை கொடுத்திருக்கான். சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு ஊர்ல நிலநடுக்கமோ அல்லது பூகம்பமோ சுனாமியோ வரப்போகுது, ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல நடக்க போகுதுன்னு இருந்தா மனுஷனால அதை கண்டுபிடிக்க முடியாது, மனுஷனால அதை உணரவும் முடியாது, யூகிக்கவும் முடியாது. அதை யூகிச்சு நாளைக்கு பூகம்பம் வரப்போகுதுங்கிறத உணரக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா மிருகங்கள், கால்நடைகளுக்கு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. உதாரணமாக பூகம்பம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொந்துகள்ல வாழக்கூடிய எலிகள் அதை உணரும், மிருகங்கள், காடுகள்ல வசிக்கக்கூடிய மிருகங்கள் அதை உணரும். வரப்போறது, நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு உணர்ந்து அதை இருக்கிற இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து தப்பிச்சு போயிடும்லாம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு அல்லாஹ் எப்படி அறிவை கொடுத்திருக்கான், நமக்கு அல்லாஹ் எப்படி அறிவை கொடுத்திருக்கான். ஆனா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நிகழக்கூடிய, உணரக்கூடிய தன்மையை, அறிவை அந்த மிருகங்களுக்கு, அற்பமான உயிரினங்களான எலிகள், நாய், நரிகள் போன்ற மிருகங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நமக்கு அந்த யூகிக்கக்கூடிய உணர்வையோ அறிவையோ அல்லாஹ் தரவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ் ஒரு பூகம்பத்தை ஒரு நாட்டில் இன்னைக்கு தரப்போறான்னு சொன்னா, இன்னைக்கு தரக்கூடிய பூகம்பம், இன்னைக்கு நடக்கக்கூடிய பூகம்பம் நேற்று அல்லாஹ் விதிக்கிறது கிடையாது, நேற்று அதை அல்லாஹ் எழுதுறது கிடையாது. அல்லாஹ் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே அதை அல்லாஹ் எழுதியிருப்பான், ஏற்கனவே அது எழுதப்பட்டிருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பூமியில நடக்கிற எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் அது நிகழ்வதற்கு முன்பு, நடக்கிறதுக்கு முன்பு அல்லாஹ் அவனுடைய அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் ஏட்டில் பதிவு செய்தே வைத்திருக்கிறான். எல்லாமே பதிவு செய்யும். இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இந்த உலகத்துல என்னென்ன நடக்கும், மனித இனம் இந்த பூமியில் பிறந்து மரணிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் என்னென்ன நடக்கும் எல்லாமே அல்லாஹ்வால எழுதப்பட்டுருச்சு, விதிக்கப்பட்டுருச்சு. அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கிற அந்த ஏட்டுல அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சூரா 57வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஸாலிக அலல்லாஹி யஸீர், நிச்சயமாக இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது. அல்லாஹ்வுக்கு இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. முன்கூட்டியே பதிவு செஞ்சு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு இலகுவானது, உன்னை படைக்கிறது அல்லாஹ்வுக்கு இலகுவானது, உன்னை அழிக்கிறது அல்லாஹ்வுக்கு இலகுவானது, உன்னை உண்டாக்குறது, உன்னை காலி பண்றது எல்லாமே அல்லாஹ்வுக்கு இலகுவானது என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை பற்றி, வல்லமையை பற்றி, அவன் தரக்கூடிய சோதனைகளை பற்றி இந்த வசனத்துல நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டும். மா அஸாபபின் முஸீபத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், உங்களுக்கு வரக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும், சோதனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே அல்லாஹ்வின் அனுமதியோடு, அவனோட அனுமதியோடு தான் உங்களுக்கு வருகிறது. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச அவன் அனுமதியோடு தான் உங்களுக்கு வருகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி அந்த சோதனைகள் வரும் பொழுது ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? சோதிக்கப்படும் போது ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் போது ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதான் முக்கியம். நல்ல நிலைமையில இருக்கும் போது 5 நேரம் தொழுகிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, திக்ரு செய்யறது, அல்லாஹ்வை பத்தி பேசுறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி தாவா பண்றது, நல்ல நிலையில இருக்கும்போது எல்லாராலையுமே முடியும்.
நல்ல நிலைமையில எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, வருமானம் வந்துகிட்டு இருக்கும்போது, செழிப்பா சுகபோகமா வாழும் போது தொழுகிறதுக்கு யாருக்கும் பாரமா தெரியாது, இஸ்லாத்தை பேசுறதுக்கு யாருக்கும் பாரமா தெரியாது, அல்லாஹ்வை திக்ரு செய்யறதுக்கு வணங்குறதுக்கு யாருக்கும் பாரமா தெரியாது. அல்லாஹ் சோதிப்பான் பார், அப்பத்தான் உண்மையான மூமினுடைய மனநிலை என்னங்கிறது தெரியும். உண்மையான மூமினா இருந்தா அவன் சோதிக்கப்படும் போது என்ன பண்ணுவான் தெரியுமா? உண்மையிலேயே அவன் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உண்மையான மூமின், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா திக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள், நிச்சயமாக உண்மையான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹுவை பற்றி அந்த மூமின்களிடத்தில் சொல்லப்பட்டால், அல்லாஹுவின் பெயர் அந்த மூமின்களிடத்தில் கூறப்பட்டால், அவர்களுடைய கல்பு, அவர்களுடைய உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் வசனங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் இந்த மூமின்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அது ஈமானை அதிகப்படுத்தும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தங்களை ஒப்படைத்து அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள். இத்தகைய மூமின்களை அல்லாஹ் விரும்புகிறான். இதான் மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வை பற்றி சொன்னா உள்ளங்கள் நடுங்குவதும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டினால் ஈமான் அதிகரிப்பதும், அல்லது அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதும் போது ஈமான் அதிகரிப்பதும், பிறர் ஓத கேட்கும் போது ஈமான் அதிகரிப்பதும் மூமினுடைய பண்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது மூமினுடைய பண்பு. அப்ப இத்தகைய உண்மையான மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அவன் அடிப்படையா உணரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அவனுக்கு கவலை வரும். அந்த சோதனையை நினைத்து விரக்தி ஏற்படும், மன வலி உண்டாகும், கடுமையான கவலையோ துன்பமோ அவன் மனசை ஆட்கொள்ளும். என்ன வந்தாலும் அடிப்படையா ஒரு உணர்வு அவன் உள்ளத்துல இருக்கும், இந்த சோதனை அல்லாஹ் நமக்கு தந்தது, அவனை தவிர வேறு யாராலும் இந்த சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த உணர்வு யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால் உண்மையான மூமின்களுக்கு ஏற்படும். அப்ப எவ்வளவு சோதனை வந்தாலும் அவங்க தொழுகையை நிறைவேற்றிடுவாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய செயலை செஞ்சிருவாங்க. நான் சோதிக்கப்பட்டன, நான் ஏன் தொழுவணும், நான் ஏன் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. சஹாபாக்களுக்கு அது வந்ததே இல்லை. எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டாலும் கூட சஹாபாக்கள் எல்லாம் ஈமான்ல உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள். கஷ்டம் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையோடு இருந்தார்கள். நபி அவர்கள் காட்டி தந்த அந்த பொறுமை, நபி அவர்கள் கற்றுத்தந்த பொறுமை, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு வலியுறுத்துகிற அறிவுறுத்துகிற அந்த பொறுமை, அந்த பொறுமையோடு தான் சஹாபாக்கள் எல்லாம் தங்களின் இபாதத்துகளை முறையாக நிறைவேற்றினார்கள். போர்க்களத்துல கூட எதிரிகளோடு அந்த ஜிஹாது களத்தில் யுத்தம் செய்யும் போது கூட பல மன வலிகளையும் மன வேதனைகளையும் மன உளைச்சல்களையும் சஹாபாக்கள் சந்தித்தார்கள். போர்க்களத்துல கூட சஹாபாக்கள் தொழுகையை விட்டது கிடையாது, நபி அவர்கள் தொழுகையை விட்டது கிடையாது. ஒரு 3 நாளைக்கு வேணா கவலைப்படலாம், இஸ்லாத்துல கவலைப்படுறதுக்கு கூட நபி அவர்கள் நமக்கு அனுமதிச்சது என்னன்னா 3 நாளைக்கு தான் கவலைப்படணும். அது யாரு மௌத்தா போனாலும் சரி, பெத்த தாய் மௌத்தா போனாலும், தந்த மௌத்தா போனாலும், பிள்ளை மௌத்தா போனாலும், எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை நாம இழந்தாலும் ஒரு 3 நாளைக்கு தான் கவலைப்படணும். 3 நாளைக்கு குளிக்காம சாப்பிடாம அழுதுகிட்டு ஒரே இடத்துல முடங்கி கிடக்கலாம் 3 நாள். 3 நாளைக்கு மேல கவலைப்படுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. 3 நாள் கடந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய அந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ள நாம போயிடணும். இதுதான் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். அப்ப ஒரு கவலை துன்பம்ங்கிறது 3 நாள் இஸ்லாத்துல. 3 நாளைக்கு மேல துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மூமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட ஆச்சரியம்னா, ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த மூமினுடைய நிலையை நினைக்கும் போது, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட இந்த ஈமான்தாரியுடைய நிலையை நினைக்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக வியப்பாக இருக்கிறது. இந்த ஆச்சரியம், இந்த வியப்பு அல்லாஹ்வின் மீது, மறுமை நாளின் மீது ஈமான் கொண்டு தொழுகையை அல்லாஹ்வுக்காக சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ் கடமையாக்கிய ஏனைய வணக்கங்களிலும் கவனம் செலுத்துகிறானே, அந்த மூமீனுக்கு மட்டும்தான் இந்த நிலை. மூமீனா இல்லாமல் இருக்கிறானே அவனுக்கு இந்த நிலைமை கிடையாது.
நினைச்சாலே ஆச்சரியம் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நினைச்சாலே வியப்பாக இருக்கிறது. நான் நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. இந்த நிலைமை மூமினை தவிர உலகத்துல வேற எந்த மனுஷனுக்கும் கிடையாது. மூமினுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது என்ன நிலைமை என்று சொன்னால், ஒரு மூமின் அல்லாஹுவால் சோதிக்கப்படும் போது, ஒரு மூமினை அல்லாஹ் சோதிக்கும் போது அவன் அந்த சோதனையை தாங்கி கொண்டு அதை நினைச்சு மனசு விரக்தி அடைஞ்சாலும், கவலைப்பட்டாலும், பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாலும், அல்லாஹ் நம்மளை பொறுமையா இருக்க சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பொறுமையா இருக்க சொன்னாங்கிறத உணர்ந்து அவன் சபுர் செய்யறான் பார். சபுர் செய்யும் போது அவனுக்கு அது நன்மையா அமைஞ்சிருக்கு. அந்த சோதனை அவன் பொறுமையா அழுது கண்ணீர் வடிச்சு மன வலியில பொறுமையா இருக்கும் போது அந்த பொறுமை அவனுக்கு நன்மையா, அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் அதன் மூலமா அவன் அடைஞ்ச பொறுமை அவனுக்கு அல்லாஹ் நன்மையா மாத்திடுறான். அது நன்மையா கிடைச்சிருக்கு. அடுத்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்துல இருந்து, அந்த சோதனையிலிருந்து அந்த மூமினை அல்லாஹ் காப்பாற்றி விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். அதுவும் நன்மையாயிருது, இரட்டிப்பான நன்மை. அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போது நாம பொறுமையா இருந்தா பொறுமைக்கு அல்லாஹ் பல மடங்கு நன்மையை தர்றான். பிறகு அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான். ஒரு சோதனையில சிக்கிக்கிட்டோம், பொறுமையா இருந்தோம், அது நன்மையாயிருச்சு. அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை ரிலீஃப் ஆக்கிட்டான். அதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். ரிலீஃப் ஆன உடனே என்ன உணர்வு ஏற்படும் மூமினுக்கு? அல்லாஹ் கொடுத்த சோதனையிலிருந்து அல்லாஹ்வே நம்மளை காப்பாத்திட்டான், அவன் தந்த இழப்பு அவனே அதுல இருந்து நம்மளை ரிலீஃப் ஆக்கிட்டான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான்ல, அதுவும் அவனுக்கு நன்மையாயிருக்கு. அப்ப சோதிக்கப்படும் போதும் அவனுக்கு அல்லாஹ் நன்மையை தர்றான் பொறுமையா இருக்கிறதுனால. சோதனையில இருந்து மீண்டு வெளியே வந்து நன்றி செலுத்தும் போதும் அல்லாஹ் அந்த மூமினுக்கு நன்மையை தருகிறான். இதுதான் மூமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு வியப்பான விஷயம். இந்த நிலைமை மூமினை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனக்கு விருப்பமான ஒருவரை அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டால் அதற்காக வேண்டி சபுர் செய்யக்கூடிய மனிதனுக்கு அந்த சபுருக்காக, பொறுமைக்காக அல்லாஹ் சொர்க்கத்தையே தருகிறான். நமக்கு விருப்பமான ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்க, அதுக்காக நம்ம கவலைப்படுவோம், விரக்தி அடைவோம், வேதனைப்படுவோம். ஆனா சபுர் செய்யறது இருக்குதே, சபுர் செய்யறதுனா என்ன? பொறுமையா இருந்து அழுவணும், கண் கலங்கணும், பொறுமையா இருந்து கவலைப்படணும். பொறுமையை இழந்து அடுத்தவனை அடிக்கிறது, அடுத்தவனை திட்டுறது, அல்லது அல்லாஹ் மேல கோபத்தை காட்டுறது, எனக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் பண்றானேன்னு சொல்லி அல்லாஹ் மேல விரக்தி அடைஞ்சு அதிருப்தி அடைஞ்சு பேசுறது, இந்த மாதிரி இல்லாம சபுர் செய்யும் போது அல்லாஹ் நமக்கு அந்த சபுருக்கு பரிசாக சொர்க்கத்தையே கொடுக்குறான்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல ஒரு ஹதீஸ் வருது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 கண்களை கொடுத்து கண் பார்வையை கொடுத்தான். இடையில அவனுக்கு கொடுக்கப்பட்ட கண் பார்வை அல்லாஹ் பறிச்சுட்டான். ஒரு வியாதி வந்து கண் பார்வை போயிருச்சு, அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு விபத்துல கண் பார்வை போயிருச்சு. இந்த மூமின் கண் பார்வையை இழந்த அந்த மூமின் சபுர் செய்வானையானால் அதற்கும் அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் கிடைக்கும். கண் பார்வை இழந்தா சொர்க்கம். தனக்கு விருப்பமான ஒருவரை இழந்து சபுர் செஞ்சாலும் அந்த சபுருக்கு பரிசாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவரான அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பிற்காலத்துல அவங்க அந்த சம்பவத்தை நினைச்சு, நடந்ததை அப்படியே நினைச்சு அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்துறாங்க. மக்கள்கிட்டையும் சொல்லி, மனிதர்கள்ட்டையும் சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற நினைச்சு ரொம்ப அந்த உணர்ச்சி வச்சப்பட்டு சொல்றாங்க. எப்படிப்பட்ட நிலைமைனா, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முதல் கணவர் அபு சல்மா இறந்து போயிடுறார். சல்மாங்கிறது அவங்க பிள்ளையோட பெயர். உம்மு சல்மானா சல்மாவுடைய தாய், அபு சல்மானா சல்மாவுடைய தந்தை. அப்ப உம்மு சல்மா ரலியல்லாஹுடைய முதல் கணவரான அபு சல்மா அவங்க மௌத்தாயிடுறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய கவலை. ஒரு பெண்ணுக்கு அவ பெத்த தகப்பனோ தாயோ இறந்து போனா கூட அதை கூட ஒரு சில நாட்கள் துக்கத்தோட இருந்து தாங்கிக்க முடியும். ஆனா உண்மையான ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு இல்லாம போயிட்டான், இறந்துட்டான்னு சொன்னா அது அந்த பெண்ணை பல விதத்துல பாதிக்கும். அப்ப கணவனுடைய பிரிவை மனைவிமார்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாசம். எப்படி பெத்த தாய் தகப்பனுடைய இழப்பையும் பெத்த பிள்ளைகளின் இழப்பையும் நம்மளால் தாங்க முடியாதோ,
அதே மாதிரி வாழ்க்கை துணைகள் மரணித்து விட்டால் அந்த இழப்பை தாங்கிறது பெரிய விஷயம். அப்ப அவங்க அதை நினைச்சு கவலைப்பட்டு நபி அவர்கிட்ட சென்று முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் அபு சல்மா மௌத்தாயிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அதை சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு நபி அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. நபி அவர்கள் பொறுமையா இருக்க சொல்லி பொறுமையாடதான் வந்து கேட்கிறாங்க. ரொம்ப அழுது கண் கலங்கி விரக்தியோடு வந்து கேட்கிறாங்க, மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்லி. மௌத்தா போனதுதான். ஏன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகிரத்துல தான் சந்திக்க முடியும். நாம எத்தனையோ உறவுகளை நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கோம், எத்தனையோ பேரை நாம பறி கொடுத்திருக்கோம். அந்த உறவுகளை நினைச்சு சில நேரத்தில் நாம கலங்குறதும் உண்டு, கண் கலங்குறதும் உண்டு. அந்த உறவுகளை நினைத்து நாம் வேதனைப்படுவதும் உண்டு. என்னதான் முயற்சித்தாலும் இந்த உலகத்துல திரும்ப நாம யாரை இழந்தோமோ அல்லது நம்மளை யார் இழந்தாங்களோ அவங்க யாரையும் நாமளும் சந்திக்க முடியாது, நம்மளும் அவங்கள சந்திக்க முடியாது. ஆகிரத்துல மட்டும்தான் சந்திக்க முடியும். இதை வந்து நபி அவர்கள்ட்ட முறையிடும் போது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா, குர்ஆன் ஆயத்தோடு வரக்கூடிய துவா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் அஸுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமிருந்தே திரும்பி செல்லக்கூடியவர்களாக, அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திலிருந்து என்னை நீ காப்பாத்து, எனக்கு இதை விட சிறந்த ஒரு நன்மையை கொடுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு எப்போதெல்லாம் சோதனை வருதோ, எப்பொழுதெல்லாம் நாம சோதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் இந்த துஆவை நம்மளும் கேட்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் அஸுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா என்ற இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். இதை ஓதி அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க, அல்லாஹ்ட்ட உதவி தேடினாங்க. அல்லாஹ் அன்னை அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்தான பேரருளை புரிந்தான் என்று சொன்னார். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு மகத்தான நன்மையை கொடுத்தான் என்று சொன்னார். அவர்களுடைய அந்த இத்தா காலம் முடிந்த பிறகு நபி அவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு முந்திய கணவர் அபு சல்மா இறந்துட்டாரேன்னு கவலைப்பட்டு சபுர் செஞ்சு நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆவை ஓதி சபுர் செஞ்சாங்க. சில நாட்கள்லயே நபி அவர்களுக்கு மனைவி ஆயிட்டாங்க. நபி அவர்களுக்கு மனைவியானதின் மூலமா அவங்க அடைஞ்ச நன்மை என்ன? சொர்க்கவாசிங்கிற நன்மை. உலகத்துல உள்ள மூமின்களுக்கெல்லாம் உம்முல் முக்மினீன், மூமின்களின் தாய் என்ற அந்த நன்மையை, அந்த சிறப்பை அன்னை அவர்கள் அடைந்த அந்த வரலாறும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு கஷ்டமான சூழல் ஏற்படும் போது, நமக்கு சில நேரங்களிலே சிரமங்கள் சோதனைகள் உண்டாகும் போது அதற்காக வேண்டி விரக்தி அடையாமல் கவலைப்படாமல் நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி துஆ செய்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் பாதுகாப்பு தேடும் போது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த ஒரு சோதனையாக கஷ்டமாக இருந்தாலும் நாம நினைக்கலாம் இதனாலதான் வந்துச்சு அதனாலதான் வந்துச்சுன்னு. அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் எல்லாமே நடக்குது, எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய விதியின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது அவன் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாகவும், சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது சஹாபாக்கள் எப்படி மன வலிமையோடு தாங்கி கொண்டார்களோ அப்படிப்பட்ட அந்த இஹ்லாஸையும் மன வலிமையையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.